மலையாளம்ல ரிலீஸ் ஆன பிரேமுலு. வாங்க சீக்கிரமாவே படத்தோட கதைக்குள்ள போயிடலாம். ஓப்பனிங்ல சேலம்ல இருக்கிற பழையப்பா இன்ஜினியரிங் காலேஜ் காட்டுறாங்க. அதுல இந்த வருஷத்தோட ஃபேர்வெல் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. அப்ப ஜெயின் ஒருத்தவன் இந்த காலேஜ் டேஸ என்னோட வாழ்நாள மறக்கவே முடியாத ஒண்ணு, அவ்வளவு அழகான நாட்களை கொடுத்திருக்கு. இந்த காலேஜ்ல எனக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, பிடிக்காத சில பேரும் இருக்காங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சரக்கு அடிச்சுக்கிட்டு போதையில சுத்துற ஒரு கேங் அது அப்படின்னு சொல்றான். ஜெயினோ இவ்வளவு பெருமையா பேசுறது நம்ம ஹீரோ சச்சினோட கேங்க பத்தி தான். கரெக்டா அந்த நேரம் பார்த்து சச்சின் தன்னோட கேங்கோட அங்கே வந்து ஜெயின் பேசுற அந்த இடத்துல இருக்கான். ஜெயினோ சச்சினோட கேங்க பத்தி தப்பு தப்பா பேச பேச சச்சினோட ஃப்ரெண்ட் உமாவும் ஜெயினை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். ஆனா சச்சினோ கொஞ்சம் நிதானமா அவ என்ன பேசுறா அப்படிங்கறத கேளு அப்படின்னு சொல்றான். உமாவும் அமீதான் ஜெயின் பேசுறத கேட்க ஆரம்பிக்கிறான். கடைசியா ஜெயினோ எமோஷனல் ஆகி நான் யாருன்னு காட்டின இந்த காலேஜுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அழுவ சச்சினோட கேங்கும் ஜெயினை கலாய்க்கிறாங்க. ஜெயினோட கேங்கும் சச்சினோட கேங்கும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஜெயினோட கேங்ல இருந்து அஞ்சலி வந்து ஜெயினை சமாதானப்படுத்தி உட்கார வைக்கிறா. அஞ்சலியை பார்த்ததுமே சச்சினோ அமைதியாக அப்ப உமாவும் சச்சின் கிட்ட இன்னைக்காவது அஞ்சலி கிட்ட போயிட்டு லவ் சொல்லுடா அப்படின்னு சொல்றான். அப்ப சச்சினோ இந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன் இந்த 4 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை தனியா கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். நானும் சஞ்சுவோம் அப்ராட் போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல இதை சொல்லவா இங்க கூட்டிட்டு வந்தா அப்படின்னு அஞ்சலியுமே கேக்குறாங்க. அப்பதான் சச்சினோ நான் உன்னை ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அஞ்சலியும் குடிச்சிருக்கியா அப்படின்னு கேட்க எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாத சச்சினோ பசங்க போர்ஸ் பண்ணாங்க அதான் லைட்டா குடிச்சேன் அப்படின்னு சொல்றான். குடிச்சாதான் என்கிட்ட வந்து பேசவே உனக்கு தைரியம் வரும்ல, ஆனா நானும் ஜெயினோ ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியுமே போறாங்க. என்னடா 4 வருஷமா லவ் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சச்சினுமே சோகமா மரத்த கடியில உட்கார்றான். அங்கேயே படத்தோட டீட்ல போறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு சச்சினோட வீட்டை கட்டுறாங்க. சச்சின் அவனோட துணியை வீட்டுக்கு வெளியில இருக்கிற வாஷிங் மிஷின்ல போட்டுக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த சச்சினோட அம்மாவும் ஏண்டா வேலைக்கு போய் உன்னால ஒரு அண்டர்வே கூட வாங்க முடியாதா, இப்படி கிழிஞ்சதையே போட்டுக்கிட்டு இருக்கலாம் முடிவு பண்ணிட்டியா அப்படின்னு சத்தமா கேட்க சச்சினோ ஏமா கொஞ்சம் பொறுமையா பேசுமா, யாராவது கேட்டுட்டு போறாங்கம்மா அப்புறம் எனக்கு அசிங்கமா போயிடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அம்மாவும் அவங்க இதை மட்டும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, உன்னோட சிஸ்டர் சவிதாவுக்கு கூட தான் எப்ப மேரேஜ்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு சச்சினோ அதுக்குள்ள சவிதாவுக்கு கல்யாணமா, அவளோட லவருக்கும் அவளுக்கு இடையில சண்டை வந்துச்சு சமாதானம் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்க அதுக்கு அம்மாவும் லவர்ஸ்குள்ள சண்டை வரதா சகஜம் தானப்பா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கூட அவன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் உடம்பு குறைக்க ஜாகிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அம்மாவும் சச்சின் கிட்ட நீ யூகே போறத பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சச்சினோ ஏன் நீ சொல்லலையா அப்படின்னு கேட்க நான் தான் அவர்கிட்ட பேசுறதே இல்லையே வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து சவிதாவும் ஜாகிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து சச்சின் கிட்ட என் லவர் விவேக்கு யூகேல ஒரு நல்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்க சச்சினும் முறைச்சு பார்க்க சவிதா சைலண்டா உள்ள போறாங்க. அடுத்த சில சச்சின் அவங்க அப்பா கூட சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்பா எனக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது நான் யூகே போலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு சச்சினோட அப்பாவோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன், வேணும்னா உங்க அம்மாவோட ப்ராப்பர்ட்டியை வச்சு தர சொல்ல அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுக்கிட்டு இருந்த அம்மாவும் சச்சின் கிட்ட 2015 ஒரு புரோக்கர் வந்து சென்ட்டுக்கு 1 லட்சம் தரேன் அப்படின்னு சொன்னா அப்போ இவரு உள்ள போகுது இப்ப வேணாம் வேற எதுக்காவது வித்துக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. ஆனா அடுத்த வருஷமே மழை பெஞ்சு வெள்ளம் வந்து எவனுமே அந்த இடத்த வாங்க வரல அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே அவங்க 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்க சச்சினோ பணத்தை நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு பாக்குறான். அப்பதான் சச்சினோட அப்பாவும் எங்க போற நம்ம பேக்கரியில இருந்து 1 கிலோ கேக்க கம்பெனி பாடியில டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்பாவோட சொல்ல தட்ட முடியாத சச்சினோ ஒரு பக்கம் அப்பாவோட பேக்கரியில ஹெல்ப் பண்ணிக்கிட்டோம், இன்னொரு பக்கம் சஞ்சு கூட சேர்ந்து யூகேல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி நாட்கள் ஓடுது. அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு சஞ்சுக்கு மட்டும் விசா கிடைக்குது. சச்சினோட அக்கௌண்ட்ல ஃபண்ட் இல்லாம இருக்கவும் அவனுக்கு விசா கேன்சல் ஆயிடுச்சு. இதை பார்த்த சஞ்சுவும் நீ எதுக்கும் கவலைப்படாதடா இன்னும் 6 மாசம் கழிச்சு அப்ளை பண்ணு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரத்துல பேக்கரியில இருந்து சுனான் காவலில ஐஸ்கிரீம் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு கூப்பிட சச்சினோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்படி சச்சினோட வாழ்க்கையில அவனுக்கு ஃபீல் பண்ண கூட அவங்க அப்பா டைம் கொடுக்க மாட்டாரு. அப்படியே சச்சினோ ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ண வீட்டுக்கு டெலிவரி பண்ண வரான். அப்பதான் அந்த வீட்டுல அவனோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் அமலை பாக்குறான். அமலும் சச்சினோ ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். சச்சின் கம்மி மார்க் எடுத்திருக்கவும் தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் சீட் கிடைச்சதுனால அங்கே போயிட்டான். அமல் கேரளாவிலே காலேஜ் படிச்சு முடிச்சிட்டான். இப்ப 2 பேருமே அவங்க காலேஜ் லைஃப்ல நடந்ததை பத்தி கதையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சச்சினோ அஞ்சலியை பத்தி சொல்லிட்டு நான் கரெக்டா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், ஆனா ஜெயின் உள்ள போந்துட்டா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்றான். அப்ப அமலும் விட்டு தரடா இதெல்லாம் காலேஜ் டேஸ்ல நடக்கிறதா அப்படின்னு சொல்றான். அப்பதான் சச்சினோ அமல் கிட்ட அடுத்ததா நீ என்னடா பண்ண போற அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அமலோ நான் கேட் எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருக்கேன்டா அதுல பாஸ், ஆனா எம்டெக் ஐஐடி ரூர்க்கில படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். சச்சினோ அது என்ன ரூர்க்கில தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்க அது ஒண்ணும்டா என் கேர்ள் ஃபிரெண்ட் அங்கதான் ஜாயின் பண்ண போறா அதனாலதான் அப்படின்னு சொல்றான். என்னால இனிமே இங்க இருக்க முடியாது, எல்லாருமே யூகே போல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிண்டல் பண்ணுவாங்க, நான் இங்க இருந்து தப்பிச்சா போதும் உன்னால முடிஞ்சா ஏதாவது அரேஞ்ச் பண்ணுடா அப்படின்னு சொல்றான் சச்சின். அதுக்கு அமலோ சரி நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றான். சச்சினோ அங்கிருந்து பஃப் டெலிவரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்படியே அன்னைக்கு நைட்டு பேக்கரி மூடுற அந்த நேரத்துல அமலும் சச்சின் கிட்ட போயிட்டு பேசாம இவன் கூட வந்து கேட் கோச்சிங் பண்ணு அதுல நல்ல மார்க் எடுத்தா உனக்கு நல்ல ஜாபா யூகேல கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லு அப்படின்னு சொல்றான். அதுக்கு சச்சினோ அந்த கோச்சிங் சென்டர் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க அமலோ ஹைதராபாத்ல இருக்கு அப்படின்னு சொல்ல சச்சினுக்கு அங்க போக ஆசை வந்துருச்சு. அங்கே கட் பண்ணி ஹைதராபாத்ல இருக்கிற ஒரு ஐடி கம்பெனில புதுசா வேலைக்கு சேர ஹீரோயின் ரீனுவை காட்டுறாங்க. இவங்க புதுசா வேலைக்கு வந்ததுனால அவங்களோட டீம் லீடர் ஆதி இவங்களுக்கு கேக் வெட்டி டீம் கூட இன்வைட் பண்றான். ஆதிக்கு இதுதான் வேலையை, யாரு புதுசா வந்தாலும் இப்படிதான் பண்ணுவான். அப்படி ரீனுவை கூட்டிட்டு தனியா போயிட்டு நான் நம்ம டீமர்ஸ் எல்லாருமே ஃபேமிலி மாதிரி தான் பாப்பேன், அவங்கள பத்தின மொத்த விவரமும் எனக்கு தெரியும், இப்போ உன்னை பத்தி சொல்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீ பிறந்து வளர்ந்தது கேரளா, உனக்கு அப்பா அம்மாவை ரொம்பவே பிடிக்கும், அது மட்டும் இல்லாம உனக்கு ஒரு தம்பியுமே இருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு போன வாரம் ரேஷன் கடையில வாங்கின அரிசி பருப்பு வரைக்கும் எல்லாத்தையுமே சொல்லிட்டு நீ ஒரு பூனை வளர்க்குற அதுக்கு பேர் நிம்மின்னு சொல்லி ரீனுவை இம்ப்ரெஸ் பண்ண பாக்குறான். அதுக்கு ரீனுவும் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும், உங்க டீம்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் கார்த்திகா சொன்னால அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஆதியும் அவ சொல்லல அப்படினாலே எனக்கு தெரியும் அப்படின்னு வெறுப்பேத்துற மாதிரி மொக்க ஜோக் அடிச்சுட்டு போறான். அப்படி ரீனுவும் அவளோட ஃப்ரெண்டான கார்த்திகா கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிறா. அந்த ரூம்ல கார்த்திகா தவிர நிகாரிகாவும் இருக்காங்க. ரீனுக்கு லைஃப்
சந்தோஷமா ஸ்டார்ட் ஆகுது. அப்படி இந்த பக்கம் சச்சினை காட்டுறாங்க. சச்சினோ அமல் கூட ஹைதராபாத் வந்து சேர்ந்து அமல் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிறான். அப்படியே கேட் கோச்சிங்குமே போறான். எந்த தைரியத்துல இங்க வந்து சேர்ந்தான்னு தெரியல. சச்சினுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அப்படின்னு தெரியல. ஆனா கோச்சிங் கிளாஸ் போய்கிட்டு இருக்கான். அப்படியே ஒன்னா கார்த்திகாவும் நிகாரிகாவும் மொட்டை மாடியில சரக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. அங்கிருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு ரீனுவும் மேட்சிங் ஆப்ல ஒரு பையன் கூட எனக்கு ஏத்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு அந்த ஆப்பை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இதை பார்த்த கார்த்திகாவும் எப்பவுமே பசங்க எல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காத, அந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, அப்பதான் ரீனுவும் எனக்கு வரப்போறவன் மெச்சூரா நடந்துக்கணும், நல்லா செட்டில் ஆகி இருக்கணும், அது மட்டும் இல்லாம நான் 30 வயசுல தான் குழந்தையே பெற்றுப்பேன், அதுக்குமே சம்மதிக்கணும் அப்படின்னு சொல்ல, கார்த்திகாவும் நிகாரிகா கிட்ட இவ கேட்கற மாதிரி ஒருத்தனை புடிச்சு கூட அப்படின்னு சொல்ல, போதையில இருந்த நிகாரிகாவும் குடிச்சு போட்ட அந்த டின் பீர் பாட்டில எடுத்து ரீனு கிட்ட இத இப்ப நான் தூக்கி போடுறேன், அது யார் மேல போய் விழுகுதோ அவன் தான் உனக்கு புருஷனா வரப்போறவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில தூக்கி போட அது ஒரு கிழமை மேல போய் விழுந்துருது. அவனும் சவுண்ட் போட ஆரம்பிக்க யாருன்னு கூட இவங்க எட்டி பார்க்காம அவங்க ரூமுக்கு போயிட்டு தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் அமலும் அவன் கேர்ள் ஃபிரெண்ட் கூட போன்ல பேசி கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சத்தத்தால ராத்திரியில சச்சின் தூங்க முடியாம ரொம்பவே அவஸ்தைப்படுறான். அப்படி அடுத்த கிளாஸ் ரூம்ல வந்து குரட்டை விட்டு தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான். கிளாஸ் எடுக்கிற அந்த மாஸ்டரும் சச்சினை எழுப்பி நீ என்ன காதல் கொண்டே தனுசால என் கிளாஸ் பிடிக்கலன்னா தூங்கு, ஆனா குரட்டை மட்டும் விடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு போறாரு. அடுத்ததா மதியம் ஒரு கையேந்தி பவன்ல சாப்பிட்டுக்கிட்டு சச்சினோ எனக்கு இந்த கேட்லாம் செட் ஆகிற மாதிரி தெரியலடா அப்படின்னு சொல்றான். நான் சென்னைக்கு போறேன், வைசாக்கு அங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னான். பேசாம அங்கே போறேன், யூகே போற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு அமல் கிட்ட சொல்ல, காண்டான அமலும் ஏய் இதுலயாவது உன்ன போக்கஸ் பண்ணடா, என்னைய பாரு எனக்குன்னு ஒரு கோலை வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கேன், நிறுத்து நிறுத்து, நீ இதுக்காக அந்த கோலை செட் பண்ணிருக்காடுன்னு நேத்து நைட்டு பேசிட்டு இருக்கும்போது கேட்டுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து மாஸ்டரும் அங்க சாப்பிட வந்து நான் கிளாஸ் ரூம்ல தான் ஸ்ட்ரிக்டான மாஸ்டர், ஆனா வெளியில வந்துட்டா நம்மள ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் ஆந்திராவில் நடக்கிற என் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அமலோ அந்த கல்யாணத்துக்கு போலாம் அப்படின்னு சொல்ல, இந்த வேகாத வயல்ல எவன்டா பச பிடிச்சு அவர் கல்யாணத்துக்கு போறது, அதெல்லாம் வேணாடா அப்படின்னு சொல்றான் சச்சினே. அப்பதான் அமலோ சரி நான் வண்டியை ரெடி பண்றேன் அதுல போலாம் அப்படின்னு சொல்றான். அங்கே கட் பண்ணி ரீனுவோட ஆபீஸ காட்டுறாங்க. பிரேக் டைம்ல ரீனுவோட டீம்ல இருக்கிற சுப்பினோ அவங்க டீமர்ஸ் கிட்ட நான் கேட்கறதுக்கு பண்ணா மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டீம்ல யார ஒருத்தவங்களை நீங்க கொல்லணும், ஒருத்தவங்களை நீங்க பிரதரா நினைக்கணும், ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னா யார கொல்லுவீங்க, யார பிரதரா ஏத்துப்பீங்க, யார கட்டிப்பீங்க அப்படின்னு கேட்டுட்டு வரான். ஆளுக்கால ஒண்ணு சொல்லிக்கிட்டே வராங்க. அடுத்ததா ரீனு கிட்ட வரவும் ரீனுவும் அவங்க டீம்ல இருக்கிற சுபினை கொன்னு ஸ்ரீனிய பிரதரா ஏத்துக்கிட்டு ஆதியை கட்டிப்பேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஆதியுமே அங்க வர கார்த்திகா அந்த கேம பத்தி சொல்லிட்டு உங்களை ரீனு கட்டிப்பாலாம் அப்படின்னு சொல்ல, ஆதியும் அதுக்கு பெருசா எதுவுமே ரியாக்ட் பண்ணாம பிரேக் முடிஞ்சு வேலையை பாருங்க அப்படின்னு கடுப்பா சொல்லிட்டு வாஷ்ரூம் போறான். வாஷ்ரூம் வந்ததுக்கு அப்புறம் குசியில ஒரே குத்தாட்டம் போடுறான். ஏன்னா அவனுமே ரீனுவை லவ் பண்றான் போல. இப்ப ரீனுவே கல்யாணம் பண்றதா இருந்தா ஆதி மாதிரி ஒருத்தனை கட்டிப்பே அப்படின்னு சொன்னதுனால ஹாப்பியா இருக்கான். அப்படியே நார்மல் மோடோட வெளியில வந்து டீமர்ஸ் கிட்டலாம் யாரெல்லாம் ஆந்திராவில் நடக்கிற ஸ்ரபானியோட கல்யாணத்துக்கு வரீங்க சீக்கிரமா சொல்லுங்கப்பா, அதை வச்சுதான் அவ கல்யாணத்துல நாம ஒரு நாடகம் போடணும் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வர சம்மதிக்கிறாங்க. அப்பதான் ஆதியும் கல்யாணத்துல நம்ம ராதாகிருஷ்ணன் டிராமா போடலாம், அதுக்கான பிராக்டிஸ் பண்ண எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகேன்னு சொல்றாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப இந்த கல்யாணத்துக்கு ஆதி எல்லாருமே கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். அவங்களோட டீமர் ஸ்ரபானிய கட்டிக்க போறது சச்சினோட மாஸ்டர் தான். வீட்டுக்கு வெளியில கத்திய கையில பிடிச்சிக்கிட்டு மாவீரனோட செலவு இருக்கவும் அதை பார்த்த ஆதியும் ஸ்ரபானியோட தாத்தா கிட்ட ஆதியும் அதை பத்தி கேட்க தாத்தாவும் இது பல வருஷமா இங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து சச்சினோ வேகமா கார்ல பிரேக் பிடிக்கல அப்படின்னு கத்திக்கிட்டு அந்த சிலையில வந்து இடிக்க அந்த சிலை அப்படியே ஆதி மேல சாய பயபுல ஆதி ஜஸ்ட் மிஸ் விட்டு இருந்தா அந்த கத்தி பதம் பார்த்திருக்கோம். ஆதியுமே பயந்து எழுந்து சச்சினையும் அமலையும் பிடிச்சி திரிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு ரீனுவும் வந்து சச்சினை பார்த்து உன் கண்ணை என்ன கவட்டிலே வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு திட்டுறாங்க. ரீனுவை பார்த்ததுமே சச்சின் அப்படியே லவ்ல விழுந்துறான். அதுக்கப்புறம் அமலும் மாஸ்டர் தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டாரு, வண்டியில பிரேக் பிடிக்கல அதனாலதான் வந்து இடிச்சிட்டா அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் கூட்டமா அமைதி அங்கிருந்து கலைஞ்சு போகுது. கலவரம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மாஸ்டர் அங்கே வந்து அமலை பார்த்தோம் சச்சினை பார்த்தோம் ஒரு பேச்சுக்கு வாங்கடான்னு சொன்னா உடனே வந்துருவீங்களாடா அப்படின்னு கேட்க அதுக்கு சச்சினோ சரி நாங்க போறோம் பெட்ரோல் காசு ஒரு 3000 கொடுங்க அப்படின்னு கேட்க மாஸ்டரும் டக்குன்னு சமாளிக்க முடியாம சரி வந்ததும் வந்துட்டீங்கடா இருந்து கல்யாணத்தை முடிச்சுட்டே போங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா மாஸ்டர் அப்புறம் ஸ்ரவானியோட ஹால்டி ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல சச்சினோட கண்ணு ரீனாவை மட்டும் தான் பாத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த அமலோ அவளை பார்த்தா கமிட்டட் மாதிரி தெரியுது, வீணா ஆசையை வளர்த்துக்காதரா அப்படின்னு சொல்ல சச்சினோ அவ கண்ணை பார்த்தா அப்படி ஒண்ணு தெரியலடா கண்டிப்பா சிங்கிளா தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீனாவே சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு ஒரு பக்கம் சச்சினோ அமலும் தாத்தா கூட சரக்கு போட இன்னொரு பக்கம் ஆதியும் கிருஷ்ண மாதிரியும் ரீனோ ராதாவரியும் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க. இதை பார்த்த சச்சினுக்கு வயிறு எரியுது. டான்ஸ் எல்லாம் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் சச்சினோ அப்புறம் அமல் இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாங்க. ஆதி ரீனா கார்த்திகா. அப்ப சச்சினாவும் போதையில தாத்தா வேட்டி கூட கட்டாம பேய் மாதிரி போய்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு ஜோக் அடிக்க இதை கேட்டு ரீனாவும் கார்த்திகாவும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஆதி மட்டும் அப்படி காண்டாகிறப்பல திரும்ப ரீனுவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக ஜோக் அடிக்க ரீனுவை விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்து காண்டான ஆதியும் ரீனுவை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக கூகுள்ல சில ஜோக்குகளை படிச்சு ரீனு கிட்ட வந்து சொல்ல போறாப்ல. ஆனா ரீனுவும் ஆதி கிட்ட நீங்க சொல்ற ஜோக்கெல்லாம் ஸ்கூல் டேஸ்லயே புளிச்சு போச்சுன்னு சொல்ல அமலும் தேச்சினோ ரீனு சொன்னதை கேட்டு சிரிக்கிறாங்க. அதனால காண்டான ஆதியும் அங்கிருந்து எழுந்து போக ரீனுவும் நான் சும்மா தான் விளையாட்டுக்கு சொன்ன அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்படி அன்னைக்கு நேட்டு ரீனுவும் கார்த்திகாவும் வெத்தலை பார்க்க போட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த வழியா அமலும் சச்சினும் வரவும் ரீனுவும் அவங்களை கூப்பிட்டு காலையில என்ன நடந்துச்சு ஏன் காரை அப்படி ஓடிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு சச்சினோ திடீர்னு காருக்கு முன்னாடி ஒருத்தன் ஜம்ப் பண்ண வந்துட்டான், நானும் பிரேக் பிடிக்கிறதுக்கு போல ஆக்சிலேட்டர் அமைக்கிட்டேன், அதனாலதான் காரை கண்ட்ரோல் பண்ண முடியாம போயிடுச்சு அப்படி சொல்றான். அப்பதான் அமலும் நீங்க எப்பவுமே இப்படிதான் சாப்பிட்டு வெத்தலை பார்க்க போடுவீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு கார்த்திகாவும் இல்ல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படி சொல்றாங்க. ரீனுவும் காலையில வந்து உங்களோட கார் அப்படின்னு கேட்க சச்சினோ அமலோட கசின் கார் அப்படி சொல்றான். அப்போதான் சச்சினோ நாங்க ரெண்டு பேருமே கேட் கோச்சிங் போய்கிட்டு இருக்கோம் அப்படி சொல்ல அதுக்கு அமலும்
போய்கிட்டு இருந்தோம், இப்ப நான் மட்டும் தான் போவோம் போல, இவன் சென்னைக்கு போறான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ரீனுவும் ஏன் சென்னைக்கு போறீங்க அப்படின்னு கேட்க, இங்க ஹைதராபாத்ல கோச்சிங் ஒன்னும் அவ்வளவா நல்லா இல்ல, சென்னைக்கு போயிட்டு ஏதாவது வேலை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கேன், ஹைதராபாத்ல இருந்தே ஆகணும் அப்படின்னு ஒன்னும் கட்டாயம் இல்ல அப்படின்னு சொல்ல, ரீனுவும் அப்ப சரி இருந்தே ஆகணும் அப்படின்னு கட்டாயம் இல்லைனா ஏன் இருந்துகிட்டு நீங்க சென்னைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரீனுவும் கார்த்திகாவும் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அப்படியே மறுநாள் கல்யாணமும் சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அப்பதான் கார்த்திகாவும் ரீனு கிட்ட கல்யாணம் முடிஞ்ச கையோட யாருமே கிளம்புற மாதிரி தெரியலையே, சுபின் இங்க இருக்கிற கோவில் குளம் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நம்மள கொண்டு போய் நாளைக்கு காலையில தான் விடுவான் போல, ஆதியுமே ஏதோ வைசாக்குல ஏதோ வேலை இருக்கு அப்படின்னு அங்கே போறாராம், நாம மட்டும் சுபின் கூட போனோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. அடுத்ததா கல்யாணத்துல சாப்பிட்டு முடிச்ச சச்சினும் அமலும் கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆனா சச்சின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு, ஏய் நீ என்னடா பொண்ணை கட்டி கொடுத்து வேற வீட்டுக்கு அனுப்புற, அப்பா மாதிரி சோகமா இருக்கா அப்படின்னு கேட்க, ரீனுக்கு ஒரு பாய் கூட சொல்லாம கிளம்புறத நினைச்சா கஷ்டமா இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும்போது அமலும் அப்படி காரை ஸ்டார்ட் பண்றாப்ல. உடனே கார்த்திகாவும் வேகமா வந்து நானும் ரீனாவும் உங்க கூட ஹைதராபாத் வரைக்கும் வரலாமா அப்படின்னு கேட்க, இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா அப்படின்னு மாதிரி வாங்க வாங்க அப்படின்னு சச்சின் கூப்பிடுறான். இந்த விஷயத்தை ஆதி கிட்ட சொல்ல, அவனுங்க காரணம் பிரேக் இருக்கான்னு கூட தெரியல, அவங்களை நம்பி உங்களை எப்படி அனுப்பி வைக்கிறது, அப்பலாம் அனுப்பி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா வைசாக் ட்ரிப்பை நான் கேன்சல் பண்ணிட்டு உங்களை ஹைதராபாத்ல வந்து கூட்டிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ரீனுவும் சின்ன விஷயத்துக்கு நீங்க இருக்க ட்ரிப்பை கேன்சல் பண்ணணும், நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு சொல்ல, ஆதியும் வேற வழியே இல்லாம சச்சின் அமுலுவ ஏதோ அக்யூஸ்ட் மாதிரி லைசன்ஸோட நிக்க வச்சு போட்டோ எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட அனுப்பி வைக்கிறான். அமுலுவும் காரை மாட்டு வண்டி கணக்கா ஓடிக்கிட்டு இருக்க, இப்படியே போனா 4 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீனுவே வாங்கி வண்டியை ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வரும்போது சின்ன சின்ன கலாட்டா மோட்டார்ல சாப்பிடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து சேர்றாங்க. வீட்டுக்கு வந்த ரீனுவும் இந்த பசங்க கூட இருந்த டைம் போறதே தெரியலப்பா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கார்த்திகாவும் அமுல்லாம் நல்லா பேசுறான்ல அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு கல்யாணம் பிக்ஸ் ஆயிருக்கு, அது ஞாபகத்துல இருக்குல்ல, அதை ஞாபகத்துல வச்சு பேச அப்படின்னு சொல்றாங்க ரீனு. அப்படி எங்க சச்சினும் அமல் கிட்ட ரீனு போனது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கு அமலோ, ஏய் உன் வேலைய பாடுறா, அது நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு இல்ல, அந்த ஆதிக்கு ரீனாவுக்கு இடையில ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிற மாதிரி தெரியுது, நேத்து அவங்க அவ்வளவு நெருக்கமா ஆனாங்க, நீ பாத்தேல, எனக்கு தெரிஞ்சவங்க 2 பேத்துக்குள்ள எல்லாமே நடந்து முடிஞ்சிருக்கும் தான் நினைக்கிறேன் அப்படி சொல்றான். ஏன்டா அப்படி திங்க் பண்ற, ரீனுவை பார்த்த நல்ல பொண்ணு மாதிரி தானே தெரியுது அப்படின்னு சச்சின் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அமலோ, ஆமா நீ சென்னை போறன்னு தானே சொன்ன, டிக்கெட்ட போற வழியே பாடுறா அப்படி சொல்ல, அதுக்கு சச்சினோ, நான் சென்னை போற மாதிரிலாம் இல்லடா, போகவும் மாட்டேன், திடீர்னு சொன்னது நீ கவனிச்சியாடா, இங்க இருக்கிறதுக்கு காரணம் இல்லைன்னா நீ போலாம் அப்படின்னு சொன்னால, அதுக்கு வேற ஒரு அர்த்தமும் இருக்கு, இங்க இரு அப்படின்னு அவ சொல்லாம சொல்லி இங்க தங்க வைக்க பாக்குறா அப்படின்னு சொல்றான். என்னங்கடா புதுசு புதுசா அர்த்தம் கண்டுபிடிக்கிறீங்க, நானே துரத்தல அப்படின்னு நினைச்சா கூட நீ போக மாட்ட போலியே, சரி இங்கே இருந்து தொலை அப்படின்னு அமலும் சொல்றான். அங்கே கட் பண்ணி அடுத்த சீன்ல ரூம்ல இருக்கும்போது சச்சின் அமல் கிட்ட, உன் கசினோட அந்த ஃப்ரைட் சிக்கன் கடையில சொல்லி ஏதாவது வேலை வாங்கி கொடுடா, எனக்கு கேட்டு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ல, அவளும் அடுத்த நாள் கசினோட அந்த டிஎஃப்சி கடையில வேலை வாங்கி கொடுக்குறாரு. இன்னொரு படி மேலே போயிட்டு சச்சினோ இப்ப அவங்க தங்கி இருக்கிற அந்த ரூமை காலி பண்ணிட்டு ரீனு இருக்கிற அந்த அபார்ட்மெண்ட் பக்கமா தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பதான் அவளை பாத்துக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, அதுக்குமே அமல் சம்மதிக்கிறான். அப்படியே சச்சின் சொல்லி அமலும் கார்த்திகாவுக்கு உங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல ஏதாவது பிஜி இருந்தா சொல்லுங்க அப்படின்னு மெசேஜ் பண்றான். அந்த மெசேஜை கார்த்திகாவும் ரீனு கிட்ட காட்ட, அந்த நேரத்துல ரீனோட டிஎலும் ஆபீஸ்ல இருக்கிற எல்லா கேர்ள்ஸுக்குமே எல்லாருக்கும் பெப்பர் ஸ்ப்ரே கொடுத்துட்டு, கேர்ள்ஸ் எப்பவுமே யாரையுமே நம்பவே கூடாது, ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இதை பார்த்து சுபினோ, எனக்கு ஒண்ணு கொடுங்களேன் அப்படின்னு கேட்க, உனக்கு எதுக்கடா அப்படின்னு ஆதியும் கலாய்க்க, அதுக்கு சுபினோ ஆம்லெட்ல தெரிக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை நோஸ் கட் பண்ணிடுறான். அடுத்தத ஒரு நாள் ஆபீஸ்ல ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் நடக்க, அதுல ஆதியும் ரீனுவும் கேரளா ஸ்டைல் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து அசத்துறாங்க. இத ரீனுவும் ஸ்டேட்டஸா வைக்க, இதை பார்த்த சச்சினும் கோவத்தோட உச்சத்துக்கே போயிடறான். அப்படியே ரீனுவும் கார்த்திகாவும் அமல் சச்சின் கிட்ட எங்க அபார்ட்மெண்ட்டுக்கு பக்கத்தே ஒரு ரூம் இருக்குன்னு சொல்ல, அடுத்ததா அவங்களும் பழைய ரூமை காலி பண்ணிட்டு அந்த புது ரூமுக்கு வந்து சேர்றாங்க. ரூமுக்கு வந்ததுமே இந்த ரூமை ரெஃபர் பண்ண கார்த்திகாவுக்கும் ரீனாவுக்கும் தேங்க்ஸ் சொல்லி அவங்களுக்கு டீயுமே வாங்கி தராங்க சச்சினும் அமலும். அப்போதான் கார்த்திகாவும், சச்சின் நீ சென்னைக்கு போறேன்னு சொன்ன போலையா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சச்சினோ, எனக்கு டிஎஃப்சில வேலை கிடைச்சிருக்கு, அது அமலோட கசின் தாமஸோட கடை தான், அன்னைக்கு கல்யாணத்துக்கு கார் எடுத்து வந்தோம்ல அவங்களோட தான் அப்படி சொல்றாரு. இதுல என்ன பெரிய காமெடி அப்படின்னா, அமல் கார்த்திகாவை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ரீனுவும் கார்த்திகாவும் நடிச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் சச்சினோ, இந்த சண்டே ஃப்ரீயா இருந்தா கபில்ஸா பப்புக்கு போலாம் அப்படின்னு கேட்க, அவங்களுமே வரேன்னு சொல்றாங்க. அப்படியே சண்டே பப்புக்கு கார்த்திகாவும் ரீனுவும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் ரீனுவும், நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு பப்ல வச்சு அமல் உன ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்னு சொல்ல, அந்த நேரத்துல நான் உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகா. அப்ப ரீனுவும் நிகாரிகாவோட பைனாகுலர் எடுத்து சச்சினோட ரூமை பாத்துக்கிட்டு இருக்க, அந்த நேரம் பார்த்து சச்சினும் குளிச்சுட்டு வந்து காத்தோட்டமா டவலை கலட்டி காத்து வாங்கிட்டு இருக்காப்ல. டக்கானு ரீனுவும் பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அந்த நேரத்துல நிகாரிகாவும் ரூமுக்கு வந்து எங்க போறீங்க அப்படின்னு கேட்க, பப்புக்கு அப்படின்னு கார்த்திகாவும் சொல்ல, நானும் வருவேன் அப்படின்னு நிகாரிகா சொல்றாங்க. அப்ப கார்த்திகாவும் சச்சினுக்கு கால் பண்ணி, எங்க ரூமர்ஸ் நிகாரிகாவும் பப்புக்கு வரேன் அப்படி சொல்றா. அந்த பப்புல கப்பிள்ஸ் மட்டும் தானே விடுவாங்க, நான் வேணும்னா ஆதியை கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க, சச்சினும் அழகடிச்சு, ஐயோ அதெல்லாம் வேணாங்க, நாங்களே ஒரு ஆளை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க. இவங்களும் பப்புக்கு போயிட்டு மணிக்கணக்கா வெயிட் பண்றாங்க. கடைசியா சச்சினும் அமலும் டிஎஃப்சி ஓனர் பையன் தாமஸ் கிட்ட மேக்ஸ் எக்ஸிபிஷன் அப்படின்னு போய் சொல்லி பப்புக்கு கூட்டிட்டு வராங்க. அவனும் வந்ததும், என்னடா மேக்ஸ் எக்ஸிபிஷன் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, அமலும் அவனோட தலையில தட்டி பப்புக்குள்ள கூட்டிட்டு போறான். ஆனா இங்க வந்து தாமஸும் சும்மா இருக்காம பாஸ்கல் தேரத்தை பத்தி கார்த்திகை கிட்ட ஒரு பக்கம் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ரீனாவும் சச்சினை நியூடா பார்த்ததை பத்தி நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்த சச்சினோ, ஏன் என்னாச்சு எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாலும் பதில் சொல்லாம சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே சரக்கடிச்சுட்டு ரீனாவும் கார்த்திகாவும் டான்ஸ் ஆட போறாங்க. அப்ப கார்த்திகாவும் மட்டும் தனியா கூப்பிட்ட அமலோ, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்ல, ஓ இவன் நம்ம கிட்ட லவர் தான் சொல்ல போறான் அப்படின்னு நினைச்சு கார்த்திகாவும், நான் கமிட்டடியா, எனக்கு கல்யாணம் வேற ஆக போகுது அப்படி சொல்ல, அதுக்கு அமலோ, நீ கமிட்டடா இருந்தா என்ன, எங்களுக்கு ஒண்ணுமில்ல அப்படின்னு நோஸ் கட் பண்ண கார்த்திகா பயங்கரமா காண்டாகிறாங்க. அப்போதான் அமலோ, சச்சின் ரீனாவோ லவ் பண்றான் அப்படி சொல்ல, ஆல்ரெடி கடுப்புல
ஷாப்ல இருந்த கார்த்திகாவும் சச்சினை பார்த்து நீ யூகே போறேன்னு சொன்ன, அப்புறமா சென்னைக்கு போறேன் அப்படின்னு சொன்ன, உன்னோட அடுத்த நாளைக்கு உங்ககிட்ட பிளான் இல்ல. ஆனா ரீனா தன்னோட 30 வயசு வரைக்குமே பிளான் போட்டு வச்சிருக்கா. காலேஜ் படிக்கும் போதே லவ் பண்ணா, ஆனா அது செட் ஆகாம பிரேக்கப் ஆகவும் இனிமே நல்ல மெச்சூரான வெல் செட்டிலான பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா. ஆனா அவளுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கிற நீ யாரோ சொன்னாங்க அப்படின்னு கேட் படிக்க வந்த, இப்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிற. உன்னோட கெரியரை பாரு, அப்புறமா உனக்கான ஒரு பொண்ணை பாரு அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே கேட்டு காண்டான அமலும் இவ்வளவு கண்டிஷனோட உங்களுக்கு எவன் கிடைப்பா அப்படின்னு கேட்க, அதான் இருக்கவே இருக்கானே எங்க ஆபீஸ் டிஎல் ஆதி, இன்னும் 6 மாசத்துல அவங்க 2 பேரும் நல்ல கப்புள்ஸா மாறிடுவாங்க, இதுக்கப்புறமா இங்க நடந்த விஷயத்தை ரீனு கிட்ட சொல்லணுமா அப்படின்னு கேட்க, சச்சின் அவனும் வேணாம் அப்படி சொல்லிடுறாங்க. சோகத்துல சச்சினும் அங்கேயே சரக்கடிச்சு மட்டையும் ஆயிடுறான். அப்படியே அடுத்த நாள் அமலோட லவரும் அமல் கிட்ட வேற பொண்ணெல்லாம் கூட்டிக்கிட்டு பப்புக்கு போற, என்ஜாய் பண்ற, அப்போ உனக்கு நான் தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு இருக்காங்க. அமலோ இதெல்லாம் நான் சச்சினுக்காக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க பாக்குறாரு. ஆனா எதையுமே கேட்காம லவரும் அப்படி போன கட் பண்ணிடுறாங்க. அந்த காண்டோட அமலும் சச்சின் கிட்ட வந்து அதான் இனிமே ரீனு கிடைக்க மாட்டா அப்படின்னு முடிவு ஆயிடுச்சுல, சென்னைக்கு போடா அப்படின்னு சொல்றான். கார்த்திகா சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் போக மாட்டேன்டா, ரீனுவே சொல்லட்டும் நான் போறேன் அப்படின்னு சொல்றான். சச்சின் நீ உன்னை புரிஞ்சுக்கடா, ஆதிக்கு வைசாக்ல ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, மும்பைல சொந்தமா ஒரு வீடு வேற இருக்கு, உங்ககிட்ட என்னடா இருக்கு கிழிஞ்ச ஜட்டியை தவிர எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண. சச்சினும் ஏய் ஏதாவது உருப்படி ஐடியா இருந்தா ஏதாவது சொல்லுடா அப்படின்னு அமல் கிட்ட கேக்குறான். அதுக்கு அமலும் யோசிச்சு பார்த்துட்டு டேய் பேசாம ரீனோட ஆபீஸ் ரிசப்ஷனிஸ்டுக்கு கொஞ்சம் காசை கொடுத்து ரீனு கற்பமா இருக்காடுன்னு ஒரு பொருளையை கிளப்பி விடலாம், அப்பதான் ஆதி ரீனு பக்கம் கூட வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, ஏய் ஏன்டா இவ்வளவு கேவலமான ஐடியா கொடுக்குற போடாங்கிட்டு அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு அந்த இடத்துல படுத்து ரீனுவை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறான். அங்கே கட் பண்ணி இங்க ரேணுவோட ஆபீஸ் கட்டுறாங்க. ரேணு ட்ரைனிங் பீரியட் முடிச்சிட்டு இன்னையில இருந்து இந்த கம்பெனியோட எம்ப்ளாய் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு டிஎல் ஆதி வந்து சொல்ல, ரேணுவோட டீம்ல இருந்த எல்லாருமே கிளாப் பண்ணிட்டு அப்படியே அவகிட்ட ட்ரீட்மெண்ட் கேக்குறாங்க. ரேணுவும் சச்சினுக்கு கால் பண்ணி டிஎஃப்சில இருந்து ஒரு 8 பேருக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்க, சச்சினோ நானே எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புறாரு. அந்த இடத்துல சச்சினோட காலேஜ் ஃப்ரெண்ட் கால் பண்ணி டிகிரி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக நான் சேலம் போறேன்டா, நாளைக்கு நீயும் வர அப்படின்னு சொல்ல, சச்சினுமே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேணுவோட ஆபீஸ்க்கு பர்கர் எடுத்துட்டு போறான். ரேணுவும் சச்சின் கிட்ட சாப்பாடை வாங்கிட்டு ஏன் இவ்வளவு கருப்பாயிட்ட அப்படின்னு கேட்க, அவனும் வெயில்ல வண்டி ஓட்டிட்டு வரல அதனாலதான் அப்படி சொல்ல, சரி நீ ஒரு ரெஸ்யூமை எனக்கு ஃபார்வர்ட் பண்ணு, என் பில்டிங்ல ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கு, அதுல வேலைக்கு ஆள் எடுக்கிறாங்க, நான் உன்னை ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. சச்சினோ சரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வரான். அந்த சாப்பாடை எடுத்துட்டு போயிட்டு டீமேட்ஸ் கிட்ட தந்ததும் எல்லாருமே சாப்பிடுறாங்க. அப்பதான் ஆதியும் எங்க ஆர்டர் பண்ண அப்படின்னு கேட்க, சச்சின் வேலை செய்யற டிஎஃப்சில தான் அப்படி சொல்ல, ஐயோ அவன் விஷம் ஏதாவது கலந்து எடுத்துட்டு வந்திருப்பான் அப்படின்னு பயமுறுத்தான். இருந்தாலுமே எல்லாருமே சாப்பிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆதியுமே ரேணு கிட்ட இன்னொரு சச்சின் கூட பேசிக்கிட்டு தான் இருக்கு அப்படின்னு நக்கலா கேட்க, ஆமா அவன் கூட பேசுறது என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுற மாதிரி ஜாலியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அங்கே கட் பண்ணி இப்ப சச்சினுமே தன்னோட ஃப்ரெண்டு கூட வந்து டிகிரி சர்டிபிகேட் வாங்கிட்டு அப்படியே வெளியில வரும்போது அவங்கிட்ட நான் ரேணுன்னு ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா, உனக்கு தெரியுமா நான் இல்லாம அவ இருக்கவே மாட்டா அப்படின்னு அடிச்சு விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். அவனோட வாட்ஸ்அப் அப்படியே ஓபன் பண்ணி பாக்குறான். அதுல ரேணு ட்ரெயின்ல போற மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் இருக்க. உடனே கால் பண்ணி ரேணு கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ரேணுவும் நேத்து உன் கடை பர்கரை சாப்பிட்டோம்ல அதனால ஸ்டொமக் அப்செட் ஆயிடுச்சு, நிக்காம போய்கிட்டே இருக்கு, அதான் ஊருக்கு போய்கிட்டு இருக்கேன், இப்ப சேலம் வரப்போறேன் அப்படி சொல்ல, உடனே சச்சினோ அங்க இருக்கிற ஒரு பாட்டி மாவை குடிச்சு காலேஜ் படிக்கும் போது தன்னோட ஃப்ரெண்டு லூஸ் மோஷன் வந்து கஷ்டப்பட்டப்ப அப்ப ஒரு மருந்து செஞ்சு சாப்பிட்டிருப்பான். அது ஞாபகத்துக்கு வரவும் அந்த ஃபார்முலாவை வாங்கி பாட்டி மாவை செய்ய சொல்லி அந்த மருந்து எடுத்துக்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வேகமா ஓடி போறான். அந்த நேரம் பார்த்தா அவனோட போன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடைஞ்சு போகுது. எப்படியோ ஒரு வழியா ரேணு கிட்ட வந்து அந்த மருந்து கொடுத்துறான். அதே நேரத்துல ட்ரெயினுமே அங்கிருந்து கிளம்புது. ட்ரெயின்ல இருந்த ரேணுவும் இப்ப சச்சினுக்கு கால் பண்ணி நீங்க கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்க, நான் இன்னும் போல, ட்ரெயினோட கடைசி கம்பார்ட்மெண்ட்ல தான் ஒத்த காலம் நின்னுகிட்டு இருக்கேன், இங்க சுத்தமா இடமே இல்ல, நான் வீட்டுக்கு போறேன் அப்புறமா பேசுறேன் அப்படி சொல்ல, அதுக்கு ரேணுவும் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி என் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வா டிடிஆர் கிட்ட பேசிக்கலாம் அப்படி சொல்ல, சச்சினும் அடுத்த ஸ்டேஷன்ல இறங்கி ரேணுவோட கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். ரேணுவும் சச்சினை நிறுத்தி அந்த மருந்து கொடுக்க தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தியா அப்படின்னு கேட்க, இதுல என்ன கஷ்டம் இருக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இதெல்லாம் சகஜம் தான் அப்படி சொல்லி சமாளிக்க பாக்குறான். என்னோட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே ஒரு மருந்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட மாட்டாங்க அப்படின்னு ரேணு சொல்லவும், ஒருவேளை ரேணுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றா சச்சின். அப்பதான் நீ ஊருக்கு போற அப்படின்னு புரியுதானே சொல்ற அப்படின்னு ரேணு கேட்க, இசா ரீஅப்ளை பண்ற அந்த ஏஜென்சில இருந்து கால் பண்ணாங்க, அதான் போன் அப்படின்னு முடிவு பண்ண அப்படின்னு சச்சினுமே சொல்றான். அதுக்கப்புறம் 2 பேருமே ஒரே சீட்டை ஷேர் பண்ணிக்கிறாங்க. ரேணுவும் மருந்தெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆதி கிட்ட இருந்து ஒரு வீடியோ கால் வருது. சச்சின் கூட இருக்கிறத பார்த்த உடனே ஆதி ரேணு கிட்ட உடனே அந்த ட்ரெயினை நிறுத்திட்டு கீழே இறங்கி போ, அவங்க கூட போறது சேஃப் இல்ல அப்படின்னு கத்துறான். ஆனா ரேணுவும் ஆதி இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு, அவன் என்னோட ஸ்டொமக் அப்செட்டுக்கு மருந்து எடுத்து வந்தான் அப்படி சொல்ல, மறுபடியும் அவன் கொடுத்த மருந்தா வாந்தி எடுத்துட்டு அப்படி சொல்லி இரிட்டேட் பண்ற மாதிரி பேச ரேணுவும் கால் கட் பண்ணிடுறாங்க. அப்பதான் சச்சினோட அம்மாவும் அவனுக்கு கால் பண்ணி பணம் இருந்தா ஒரு 10,000 ரூபாய் அனுப்பி விடுப்பா, கண்ணுக்குட்டி வாங்கணும் அப்படி சொல்ல, என்கிட்ட எங்க இருக்கு காசு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் அப்படி சொல்லி போன கட் பண்ணிடுறான். இதை கேட்ட ரேணுவும் காசு ஏதாவது தேவைப்படுது அப்படின்னு கேட்க, அதெல்லாம் வேணாம், எங்க அம்மாவுக்கு இதுதான் வேலையே, 10,000 ரூபாய்க்கு கண்ணுக்குட்டி வாங்கி அதுக்கு 30,000 ரூபாய்க்கு தீனி வாங்கி போடுவாங்க, அப்புறமா அதை வெறும் 10,000 ரூபாய்க்கு வித்துருவாங்க. எங்க அம்மா அப்பா கிட்ட பேசி 1.5 வருஷத்துக்கு மேல ஆகுது, கல்யாணம் கருமாதி போகணும் அப்படின்னா கூட தனித்தனியா தான் போவாங்க, எப்ப பார்த்தாலும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படி சொல்ல, இதெல்லாம் கேட்டு ரேணு சிரிச்சிட்டு போன முன்னே அவங்களோட அப்பா அம்மாவை காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரீல்ஸ் பண்றது அப்படின்னு ஜாலியா இருக்காங்க. அப்படியே பேசிக்கிட்டே இருந்துட்டு ரேணுவுமே தூங்கிடுறாங்க. அப்பதான் சச்சினோ ரேணு தூங்கிக்கிட்டு இருக்கும்போது உண்மையை சொல்றான், நான் எங்க ஊருக்கு போகணும்னு வரல, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு, அதான் வந்து என்னைக்கு ஒண்ணு அந்த கல்யாணத்துல பார்த்தனோ அன்னையில இருந்து உங்களை பைத்தியம் ஆயிட்டேன், இதெல்லாம் நீ முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொன்னா என்ன பைத்தியம் நினைச்சிருவேன், அதான் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது சொல்றேன் அப்படி சொல்றான். கொஞ்ச நேரத்துல சச்சினோட ஊர் வரவும் அவனும் இறங்க போறான். அப்ப ரேணுவும் அவங்களோட போன் ஒண்ணு கொடுத்து இதை நீயே வச்சுக்க அப்படி சொல்லிட்டு, வர 23ஆம் தேதி என் பர்த்டே வருது, நீ கண்டிப்பா என் பிளாட்டுக்கு வரணும் அப்படி சொல்றாங்க. சச்சினுமே சரின்னு சொல்லிட்டு இறங்குறான். அப்படியே சச்சினும் ரேணுவும் விடாம சாட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரேணுக்குமே சச்சினை பிடிச்ச மாதிரி தான் தெரியுது.
தெரியுது, ஆனா வெளியில சொல்லிக்கல. அடுத்ததா 23ஆம் தேதி ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிட்டு அமல கூட்டிக்கிட்டு ரேணுவோட அபார்ட்மெண்ட்டுக்கு போறான். ஆனா அங்க ஆதி, கார்த்திகா, ரேணுவோட அப்பா அம்மா இவங்க இருக்காங்க. சச்சின் வாங்கிட்டு வந்த கிஃப்ட் கொடுக்கறான். அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு குட்டி பொம்மை இருக்கவும் அது ரேணுக்கு ரொம்பவே பிடிச்சு போகுது. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் ஆதிக்கு வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்படி அவங்க எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஆதியும் ரேணுவோட அப்பா அம்மா கிட்ட போயிட்டு நாங்களாம் சேர்ந்து ஒன் டே ட்ரிப்பா ஹைதராபாத் சுத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம், எங்களும் கண்டிப்பா வரணும் அப்படி சொல்ல, இதை கேட்ட கார்த்திகாவும் அப்ப என் ஃபியான்சி விகாசையுமே கூட்டிட்டு வரட்டுமான்னு கேட்க, ஆதியும் கூட்டிட்டு வா, பஸ்ல நிறைய இடம் இருக்குன்னு சொல்ல, ரேணுவும் அப்ப அமலியுமே சச்சினுமே கூட்டிட்டு போலாம் அப்படின்னு கேட்க, ஆதியுமே வேற வழியே இல்லாம ரேணு கேட்டுக்கிட்டதுனால ஓகேன்னு சொல்றான். அப்படியே சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்பும் போது கார்த்திகாவும் ஆதி கிட்ட வந்து நீங்க ரேணுக்கு கிஃப்ட் எதுவுமே தரலையா அப்படின்னு கேட்க, அவன் ஒரு 10 ரூபாய் நோட் எடுத்து ரேணு கிட்ட தரான். அதை வாங்கி ரேணுவும் பார்த்தா அந்த நோட்டோட சீரியல் நம்பர் ரேணுவோட டேட்டா பர்த்தா இருக்கவும் சந்தோஷத்துல குதிக்க வர ஆரம்பிச்சிடறான். அது கள்ள நோட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சச்சினுமே வாங்கி செக் பண்றான். ஆனா அது உண்மையான நோட்டு தான். எப்படியோ ஆதி தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்கான். நாம ஒன்று பண்ணா நம்மள அசர வைக்கிற மாதிரி இவன் ஒண்ணு பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு சச்சினுமே நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறான். அடுத்ததா எல்லாரும் சண்டே ட்ரிப்புக்கு போறாங்க. அதுல அமலும் சச்சின் பண்ற அந்த கோமளித்தனம் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சு போகுது. அடுத்த தடவை கண்டிப்பா நீங்களும் ட்ரிப்புக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபீஸ் மேட்ஸ் எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அமல் சச்சின் பண்ற அந்த அட்டூழியம் ஆதிக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சச்சினும் ரேணு கிட்ட இன்னும் க்ளோஸா பழக ஆரம்பிச்சிடறான். அப்படியே சச்சினும் அவனோட ரெஸ்யூமை ரேணு கிட்ட அனுப்ப, அதை பார்த்த ரேணுவும் என்னடா இது ஏதோ ரேஷன் கார்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்க, நாளைக்கு நெட் சென்டருக்கு போயிட்டு ரெடி பண்ணலாவா அப்படின்னு சொல்றான். இதை பார்த்த அமலோ டேய் கண்டிப்பா ரேணு உன்னை லவ் பண்ற போடா, இல்லன்னா இவ்வளவு கேரிங்கா பாத்துக்க மாட்டா, சமயம் கிடைக்கும் போது லவ் சொல்லிடு அப்படி சொல்லி உசுப்பித்திடுறான். அங்கே கட் பண்ணி அடுத்த நான் நெட் சென்டர்ல போயிட்டு சச்சின் கிட்ட ஒண்ணு கேட்டு ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரேணு. அப்ப டேட்டா பர்த்னு வரவும் இவனும் 16/3/1999 சொல்றான். அதுக்கு ரேணுவும் டேய் நான் செப்டம்பர் மாசம் 1998, இனிமே நீ என்ன அக்கா தான் கூப்பிடணும் அப்படி சொல்றான். அதெல்லாம் முடியாது, நான் பேரை சொல்லியே கூப்பிடுறேன் அப்படி சொல்றான். அடுத்ததா மேரிடா அன்மேரிடா அப்படின்னு கேட்க, என்ன பார்த்தா எப்படி தெரியுது நான் சிங்கிள் தான் அப்படி சொல்றான். அப்போதான் எப்ப மேரிடுன்னு மாத்த போற அப்படின்னு கேட்க, நானும் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், அந்த பொண்ணு தான் எனக்கு ரெஸ்யூமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல, ஷாக்கான ரேணுவும் என்னடா இவ்வளவு கேவலமா ப்ரோபோஸ் பண்ற, எனக்கு வந்த ப்ரோபோசல்ல இதுதான் ஒஸ்ட் அப்படி சொல்றாங்க. அதுக்கு சச்சினோ என்னமோ இருந்துட்டு போட்டோம் பதில சொல்லு அப்படி சொல்ல, யோசிக்காம ரேணுவும் நோன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் இதுக்கு எனக்கு போன்ல கொடுத்த ஜாப்ல ரெஃபர் பண்ண, பிளாட்டுக்கு இன்வைட் கூட பண்ண, இப்போ உட்கார்ந்து எனக்காக ரெஸ்யூம்ல ரெடி பண்ணிக்கிட்டு இருக்க, இதுக்கு பேர் காதல் இல்லையா அப்படின்னு சச்சின் கேக்குறான். இதெல்லாம் பண்ணா உங்க ஊர்ல காதலடா அப்படின்னு திரும்ப ரேணு கேட்க, அப்ப இல்லையா என்ன விட வேற என்ன ஆதிய லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறான். ஏய் பைத்தியக்காரா அவன் பெஸ்டிடா அப்படின்னு ரேணு சொல்ல, கடுப்பான சச்சினோ முதல்ல அந்த பெஸ்டியை போட்டு பொழந்து கட்டணும் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து போறான். அப்ப ரேணுவோ ஏன்டா இப்படி திமிரா நடந்துக்கிற, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படி சொல்ல, இப்ப என்ன கடைசியா என்னை விட ஒரு நல்ல பொண்ணு உனக்கு கிடைப்பா அப்படி தானே சொல்ல வர அப்படின்னு கேட்க, அதுக்கு ரேணுவோ அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன்டா, ஏன்னா நான் தான் இங்க நல்ல பொண்ணு அப்படி சொல்லிட்டு போறான். அப்படியே இங்க பிளாட்டுக்கு வர கார்த்திகாவும் நான் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த ரூமை காலி பண்ணிட்டு விகாஸ் கூட பெங்களூர்ல வேலை பார்க்க போறேன், இது நாங்க 2 பேரும் சேர்ந்து எடுத்த முடிவு அப்படின்னு சொல்றா. இவ்வளவு நாள் கூட இருந்துட்டு திடீர்னு கார்த்திகா போறேன்னு சொன்னதும் ரீனாவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த நாள் ஆபீஸ்ல அந்த டிஎல் ஆதி ரெடி பண்ண அந்த ப்ரோகிராம்ல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரேணுமே கண்டுபிடிச்சு அதை ஆதி கிட்ட சொல்றாங்க. ஆனா அவ அதை காதல கூட வாங்கிக்காம நான் கோடிங் பண்ணதுல தப்பே வராது, போய் வேலையை பெற அப்படின்னு புடிச்சு கட்டி விட்டுறான். ரேணுமே எதுவுமே பேசாம அமைதியா வந்து உட்கார்றாங்க. அங்க கட் பண்ணி இங்க டிஎஃப்சில பெஸ்ட் எம்ப்ளாயி அப்படி சொல்லிட்டு சச்சினுக்கு தான் பாராட்டுமே கிடைக்குது. அந்த நேரத்துல ரேணுவா அங்கே வந்து கம்பெனில இருந்து கால் பண்ணாங்களா, நீ ஏன் எடுக்கல, நானும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அதையுமே நீ எடுக்க மாட்டற, என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை சொல்லி தொலை அப்படின்னு கேட்க, எனக்கு யாரோட சிம்பதியிலுமே வேலையே வேணாம் அப்படி சொல்றான். சரி உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசுறேன் அப்படின்னு ரேணு சொல்லுவோம், எனக்கு 7 மணிக்கு வேலை முடியும் அப்படி சொல்றான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு அந்த கடைக்கு வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரேணு. வேலையை முடிச்சுட்டு வெளியில வந்தா சச்சின் கிட்ட ரேணு இங்க பாரு, உன் மனசுல இந்த மாதிரி ஆசை வளர்ந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன், ஆனா இந்த விஷயத்தை இதோட நிறுத்திக்கலாம், பழக்கம் போல நீ நானும் பேசிக்கலாம், ஆனா அந்த லவ் மட்டும் வேணாம் அப்படி சொல்ல சச்சின் சோகமா இருக்க, உடனே ரேணுவும் இது உன்னோட முதல் ரிஜெக்ஷன் இல்ல ஏற்கனவே நடந்திருக்கலாம் அப்படி சொல்ல, கடுப்பான சச்சினும் சிம்ம கழட்டி ரேணு கிட்ட கொடுத்துட்டு போனையுமே அவகிட்ட கொடுத்துட்டு போயிடறான். ரூமுக்கு வந்த சச்சினும் ரேணு சொன்னதை சொல்லி அழுதுகிட்டு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலடா, சென்னைக்கு போறடா அப்படின்னு சொல்றான். அவளும் சச்சினோட மனநிலைமை புரிஞ்சுக்கிட்டு சரி போடா அங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருடா அப்படின்னு சொல்றான். அடுத்து அந்த மொபைலை கொடுக்கறதுக்காக ரேணுவும் சச்சினோட ரூமுக்கு வர, ஆனா சச்சின் அங்க இருந்து கிளம்பிட்டா அப்படின்னு அமலும் சொல்லிட்டு நீங்க பேசுனது சச்சினை பெருசா கஷ்டப்படுத்திடுச்சு, அதான் நைட்டு ஃபுல்லாவே அழுதுகிட்டே இருந்தா அப்படின்னு சொல்றான். ரேணுவும் அவனை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அமலும் அதான் அவன் சென்னை போயிட்டானே இனிமே என்ன சொல்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போறான். அடுத்ததா சச்சினும் சென்னையில அவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்ன அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ரேணுவும் சச்சின் இல்லாததா அப்பதான் உணர ஆரம்பிக்கிறாங்க. அவனுக்கு மெசேஜ் பண்ணி பாக்குறாங்க, ஆனா ஒரு ரிப்ளை கூட வரல. அப்படியே கார்த்திகாவோட வெட்டிங் பார்ட்டியுமே ஏற்பாடு பண்றாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு சச்சினும் அமலுமே வந்திருக்காங்க. அப்ப ரேணுவும் சச்சின் கிட்ட போயிட்டு எப்போ வந்தா அப்படின்னு கேட்க, எனக்கு யூகே போக விசா கிடைச்சிருச்சு, நாளைக்கு காலையில 11:30க்கு ஃபிளைட், அதான் என்னோட திங்ஸ் கொஞ்சம் இங்க இருக்குல்ல அதை எடுத்துட்டு போக வந்தேன் அப்படின்னு சொல்றான். ஆல்ரெடி சோகத்துல இருந்த ரேணுக்கு இந்த விஷயம் இன்னுமே சோகத்தை கொடுக்குது. அந்த ஃபங்க்ஷன்ல இருந்த ஒரு குட்டி பையன் சச்சின் அப்புறம் ரேணுவோட கையை பிடிச்சு அப்பா அம்மா அப்படின்னு சொல்ல, அந்த குட்டி பையனை எவனோ ட்ரெயின் பண்ணி தான் அனுப்பியிருக்கா அப்படின்னு ஆதியுமே சொல்லிட்டு அவனை போக சொல்லிட்டு சச்சின் அமல் கிட்ட தனியா பேச ஆரம்பிக்கிறான். என்னோட டீம் எனக்கு குடும்பம் மாதிரி, எப்ப நீங்க வந்தீங்களோ அப்பவே அது உடைஞ்சு போச்சு, இப்ப உன்னால ரேணு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு கேக்குறான். அதுக்கு சச்சினோ நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லி முடிச்சிட்டேன், அவளை என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டா, அதுக்கு நான் அவ உன்னை லவ் பண்றா அப்படின்னு மட்டும் நினைச்சுக்காத, அவ உன்னையுமே லவ் பண்ணல, என்ன கேட்டு பாரு அப்படின்னு சொல்ல, ஆதியுமே ரேணுவை கூப்பிட்டு என்ன நீ லவ் பண்றதானே அப்படின்னு கேட்க, ரேணுவும் மூஞ்சி வச்ச மாதிரி இல்லன்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட சச்சினும் அமலும் விழுந்து விழுந்து சிரிக்க ஆதிக்கு ரொம்பவே அவமானமா போயிடுது. ஒரு கட்டத்துல ரொம்பவே ஆதிய கலாச்சி அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க அமலும் சச்சினும்
அப்படியே அங்கேயே சரக்க போட்டும் தூங்கிடுறாங்க. அப்படியே அங்கே கட் பண்ணி அடுத்த நாள் சச்சினை ஏர்போர்ட்ல வரதுக்காக அமல் அப்புறம் தாமசமே போறாங்க. அப்போ கார்த்திகாவும் அங்கே வந்து சச்சினுக்கு சின்னதா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதை பார்த்து அமலும் ரேணு நீ ஒன்னும் தரலையா அப்படின்னு கேட்க ரேணுவுமே நான் வேணா ஏர்போர்ட் வரைக்கும் வந்து சச்சினை டிராப் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்களுமே கார்ல ஏறாங்க. அந்த காரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அமலையும் சச்சினை புலந்து கட்டுறதுக்காக அது அடியாட்களோட பின்னாடி வரப்பல கார்ல போய்கிட்டு இருக்கும்போது சச்சினும் பிளைட்ல வேற முத போறேன் ஏதாவது ஆச்சுன்னா கவலைப்பட கூட யாரும் இல்லையா அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வரான். அதெல்லாம் நடக்காது அப்படி நடக்க கம்மியான வாய்ப்பு தான் இருக்கு அப்படின்னு சொல்ல அதெல்லாம் எனக்கு தெரியும்டா நீ மூடுறா அப்படின்னு சொல்றான் சச்சின். உனக்கு என்னடா தெரியும் ஒரு முன்னுமே தெரியாது கோவப்பட மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க ரேணு. அப்படி அவங்க சண்டை போட அதுக்கு சச்சினும் என்ன பத்தி உனக்கு முழுசா தெரியுமா அப்படின்னு சொல்ல அப்போதான் ரேணுவும் என்ன முழுசா தெரியாது அதான் பைனாக்குலர் வழியா எல்லாத்தையுமே பாத்துட்டேனே அப்படின்னு அவங்க ஒண்ணு சொல்ல அவங்களுக்குள்ள ஒரு செல்ல சண்டை வர ஆரம்பிக்குது. அப்பதான் ரேணுவும் நான் எதிர்பார்த்த மாதிரியான பையன் நீ கிடையாது ஆனா எனக்கு நீ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ் சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அப்படி சச்சினுமே ஷாக் ஆக அந்த நேரத்துல ஆதியோட குரூப்ஸும் அவங்கள ரவுண்ட் கட்ட தாமஸும் அவளும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப ரேணுவும் அவ பேக்ல ஆதி கொடுத்த அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து ஆதியோட கண்ணிலே அடிச்சு அங்கிருந்து தப்பிச்சு சச்சினை கூட்டிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு வராங்க. அங்கேயே ரெண்டு பேருமே லவ் சொல்லிக்கிறாங்க. நீ யூகே போயிட்டு வா அப்படின்னு வழி அனுப்பியும் வைக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மொட்டை மாடியில கார்த்திகா நிகாரிகா ரீனா இவங்கள சரக்கு அடிக்கும் போது நிகாரிகா குடிச்சிட்டு இந்த பாட்டில் எவன் மேல போய் விழுகுதோ அவன் உனக்கு ஏத்த மாப்பிள தூக்கி போட்டுப்பாங்க. அந்த சீனை காட்டாங்க. அந்த டிம்பிள் பாட்டில் நம்ம சச்சின் மேல தான் விழுந்திருக்கும். அந்த சீனை காட்டி அப்படியே படத்தையும் முடிக்கிறாங்க. ஓகே गाइस படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே ஒரு லைக் தட்டிட்டு மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை गाइस. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவி 2024ல ஒரு மலையாளம் ஆக்ஷன் டிராமா மூவி ரிலீஸ் ஆன ஆவேசம். வாங்க சீக்கிரமாவே படத்தோட